ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நேற்று அமைச்சிருக்காங்க இந்த குழு அப்படிங்கிறத. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துறதுக்கு நிறைய குழுக்கள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழுவோட தலைவர் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது வரைக்கும் என்னென்ன குழுக்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து தலைமை பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் அவரோட தலைமையில் தான் இந்த குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டவங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது அசோக் வரதன் ரெட்டி அண்ட் மு நாகநாதன் இவங்க 2 பேரும் தான் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக எத்தனை நபர்கள் கொண்ட குழு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 நபர்கள். ஸோ நம்ம குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோன்னா இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கணும். ஸோ மூவர் குழு தான் அமைச்சிருக்காங்க. அதோட தலைவர் தான் குரியன் ஜோசப், அவருக்கு கீழே அசோக் அண்ட் நாகநாதன் அவங்க 2 பேரையும் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான குழுக்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 263. ஓகேவா? 263 அப்படிங்கிறது தான் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான குழுக்களை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஸோ சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனியாக அமைப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் தனியாக அமைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் 1969 ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே மூவர் ஆணையம் தான். ஓகேவா? ஸோ இந்த குழு வந்து CN அண்ணாதுரை அவர்கள் பீரியடில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னா 1971 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை தான் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க 1971 அப்படின்னு சொல்லி. பட் அது அமைக்கப்பட்டது வந்து 1969. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு. ஸோ சர்க்காரியா குழு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1983 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே 84 அப்படின்னு ஏதோ நியூஸில் போட்டிருந்தாங்க, அது வந்து தப்பு. 83 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது 2000 வந்து நீதிபதி வெங்கடச்செல்லையா குழு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நீதி சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு சட்டங்கள் எல்லாம் ஒரு சீராய்வு பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த வெங்கடச்செல்லையா குழு. ஸோ இது வந்து மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறதுக்கு கீழே நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வெங்கடச்செல்லையா குழு வந்து அவங்க ரிப்போர்ட்டை 2002 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பூஞ்சி கமிஷன் 2007 அமைச்சிருப்பாங்க. இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2010. ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ண டேட்டை தான் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ ராஜமன்னார் குழு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் அனைத்து அகில இந்திய பணிகள் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து அவங்களோட ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். சர்க்காரியா கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க எல்லாருமே ஆர்டிகல் 356 பற்றியும் பேசியிருப்பாங்க. அண்ட் சர்க்காரியா கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது ஸோ அது ஆளுநர் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சர்க்காரியா குழு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ். அண்ட் இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை இந்த மத்திய மாநில உறவுகளில் இருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. ஸோ இந்த பத்திரிகை வந்து இது ரிலேட்டடாக ஒரு கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் எடுத்தேன். ஸோ நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை வந்து 1938 ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான். அண்ட் இவரால் தொடங்கப்பட்ட மற்ற பத்திரிகைகள் வித் இயர், ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு இயர் படி அதை ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதையும் பார்த்துடலாம். லெட்டர் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இது 1929 தொடங்கியிருப்பார். அவர் எழுதின புக்கு. ஓகேவா? அண்ட் ஆட்டோபயோகிராஃபி 1936, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கு 1942 எழுதியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிறந்த திருநங்கை விருது 2025. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருநங்கைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 15ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருந்தப்போ தான் இந்த திருநங்கைகள் தினம் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ திருநங்கைகள் அப்படிங்கிற வேர்டு நர்த்தகி நடராஜ் அவர்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இவர் வந்து அந்த திருநங்கைகளுக்குன்னு சொல்லி தனி வாரியம் அப்படிங்கிறதையும் 2008 அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த தினம் தான் வந்து திருநங்கைகள் தினமாக வருஷம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சிறந்த திருநங்கை
திருநங்கைகள் விருது அப்படிங்கிறது வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. இதில் வந்து 1 lakh அமௌண்ட்டும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாராட்டு சான்றிதழும் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ரேவதி இவங்க நாமக்கல்லை சேர்ந்தவங்க, பொன்னி இவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் அந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தனால அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ 2024 சிறந்த திருநங்கை விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திருநங்கைகளுக்கு இனிமேல் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு இவங்களும் எலிஜிபிள். ஸோ இவங்களுக்கும் இனிமேல் கொடுக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களோட அந்த திருமண உதவி திட்டம். ஸோ அதை தான் வந்து அப்படியே புதுமை பெண் திட்டமாக மாற்றிட்டாங்க. அண்ட் 2022 செப்டம்பர் 15 தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் 2024 ஆகஸ்ட் 9. ஸோ இது வந்து காஞ்சிபுரத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கோயம்புத்தூரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புதுமை பெண் திட்டம் ஸோ இது ரெண்டுமே மோட்டிவ் ஒன்று தான் இல்லையா? ஸோ 6th to 12th வந்து தமிழ் மீடியம் தமிழ் வழியில் அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு இப்போ அரசு உதவி பெறும் அப்படி பள்ளிகளுக்கும் அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. மாணவர்கள் அவங்க வந்து உயர்கல்வி பயிலும்போது மாதம் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்துறது தான் இந்த திட்டம். ஸோ இதன் மூலமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறவங்களோட அந்த விகிதம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ 34% வந்து இப்போ இருக்குது பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்க அப்படிங்கிறதும். அண்ட் உயர்கல்வி படிக்கிறது மொத்தமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 47%. ஸோ இதுவே வந்து தனி கொஷின் தான். நமக்கு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, குரூப் 2A மெயின்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் 47% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்காவல் படையிலும் திருநங்கைகளுக்கு இனிமேல் பணி வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவங்களை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா பார்க்கணும் அப்படின்னா திருநங்கைகளுக்கு 40 வயசுக்கு மேலே பென்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதே ஒரு கொஷின், எத்தனை வயசுக்கு மேலேனா 40 வயசு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கு கூட இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ திருநங்கைகள் தொடர்பான ஒரு திட்டம் தான் ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தோட தலைவர். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதியான தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 23வது சட்ட ஆணையம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு லா கமிஷன் பார்த்திங்க, ஆக்சுவலாக இந்த சட்ட ஆணையம் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 செப்டம்பர்லேயே அமைச்சிருப்பாங்க. பட் அதுக்கு தலைவர் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நியமிச்சிருக்காங்க. அப்போ முதலாக ஒரு சட்ட ஆணையம் வந்து இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1955. அதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் MC சேட்டல்வெட். ஓகேவா? அதே மாதிரி இந்த MC சேட்டல்வெட் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து ஃபஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட முதல் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் தான் இந்த MC சேட்டல்வெட். அண்ட் அப்போ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவரை யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இவரை நியமனம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இவர் வந்து குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் பதவியில் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவரோட சேலரி ஆல்சோ குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிப்பார். ஆக்சுவலாக அதுக்குன்னு சொல்லியெல்லாம் தனித்தனியாக ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த தலைமை வழக்கறிஞர், ஸோ இந்த அட்டார்னி ஜெனரலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நடைபெறுற எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்க முடியும். ஓகேவா? பட் எதுலேயுமே வாக்கு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவருக்கு அந்த ரைட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. அடுத்தது அம்பேத்கர் தினம். ஸோ நேற்றே பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவை தவிர்த்து இன்னொரு கண்ட்ரியில் அம்பேத்கர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது யூஎஸில் இருக்க நியூயார்க்கில் தான். ஓகேவா? அடுத்தது இந்தியாவின் முதல் ஆன்லைன் பெர்மனண்ட் லோக் அதாலத். ஸோ இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மக்கள் நீதிமன்றம். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஆன்லைனில் இந்த பெர்மனண்ட் லோக் அதாலத் அப்படிங்கிறது எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா கேரளாவில். ஓகேவா? இந்த கோவிட் டைமில் வந்து சத்தீஸ்கரில் வந்து இந்த லோக் அதாலத் வந்து ஆன்லைனில் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமோடு அது முடிஞ்சிருச்சு. பட் அஃபீஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு லோக் அதாலத் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கேரளா
தான். ஸோ ஃபஸ்ட்டு லோக் அதாலத் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1982 மார்ச் 14 நடந்திருக்கும். எந்த பிளேஸ் அப்படின்னா குஜராத்தில் இருக்க உனா அப்படிங்கிற பிளேஸ். இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ தானியங்கி வௌவால் கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேட் எக்கோமோன் அப்படிங்கிறது தான். ஸோ இதை யார் மேக் பண்ணியிருக்கான்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் IIHS அப்படிங்கிறவங்க அந்த நிறுவனம் தான். ஸோ இவங்க வந்து பெங்களூரில் இருக்கு, ஓகேவா. ஸோ இவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஐக்யூமி. ஸோ இது வந்து ஒரு கடல்சார் பயிற்சி, ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடியது. 2025 இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான்சானியாவில் நடந்திருக்குது. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னா மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களை வரிசைப்படுத்துகிற ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட் பிளேஸில் சைனா, செகண்ட் பிளேஸில் USA, தேர்ட் பிளேஸில் ஜப்பான், நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கனால. ஸோ நித்தி ஆயோக் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியாவில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இட்ஸ் எ திங்க் டேங்க் பாடி. அண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பா, அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடியை சேர்ந்த அமைப்பு தான். ஸோ இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இதோட தலைவராக பிரதமர் தான் இருப்பார். துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க மட்டும் பிரதமரால் அப்பப்போ நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் துணைத் தலைவராக இருக்கார். ஓகே. ஸோ நித்தி ஆயோக் வந்து 2015 ஜான்வரி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அபவுட் நிதி ஆயோக். அடுத்தது இந்தியாவின் முதல் AVGC-XR நிறுவனம். ஸோ இது வந்து எங்கே நிறுவ போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கும். அண்ட் இந்த AVGC-XR அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, ஓகேவா. ஸோ இந்த அனிமேஷன், கேமிங்ஸ், காமிக்ஸ் இதெல்லாம் ரிலேட்டடாக ஒரு நிறுவனம் இந்தியாவில் அமைக்கப்பட போகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அடுத்தது இந்தியாவின் மரமனிதன். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரிப்பள்ளி ராமையா. இவர் வந்து அந்த ஆக்சுவலாக ஆந்திரா, ஓகேவா, அந்த ரீஜியனை சேர்ந்தவர். இவர் வந்து இப்போ இறந்துட்டார், அதனால தான் நியூஸில் இடம்பெற்றிருக்காரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு 2017 பத்மஸ்ரீ அவார்ட், அதுக்கப்புறம் 1995 வனசேவா அவார்ட், 2005 வனமித்ரா அவார்ட் அப்படிங்கிற அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவின் மரமனிதன் தரிப்பள்ளி ராமையா இம்பார்ட்டன்ட். அடுத்தது நீலவகை தொழில்கள். ஸோ நீலவகை தொழில்கள் அப்படிங்கிறத நம்ம மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற தொழிற்சாலைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் இந்த நீலவகை தொழில்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறைந்தபட்ச அபாயகரமான கழிவுகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இடம்பெறும். ஸோ இப்போ வந்து நீலவகை தொழிற்சாலைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிவப்பு வகை தொழில்கள் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா அந்த அவங்க தொழிற்சாலையிலேருந்து கொண்டு வர மாசுகளை எரிக்கிறதன் மூலமாக நிறைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், ஓகேவா. எரிக்கிறதன் மூலமாக பாதிக்கப்படுறது. ஸோ அதெல்லாமே வந்து சிவப்பு தொழில்கள் அப்படிங்கிறதுக்கு அண்டரில் வரக்கூடியது. அப்போ நீலவகை அப்படின்னா கம்மியான ஆபத்தை கொடுக்குற கழிவுகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் இதுக்கு கீழே வரும். ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இயர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நீர் அந்த வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1974 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி காற்று மாசுபாடு சட்டம், ஓகேவா. ஸோ அது வந்து 1986 வந்து ஆக்சுவலாக அந்த 86 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது, தூய காற்று சட்டம் அப்படிங்கிறது 1980 வந்திருக்கும், ஓகேவா. அது வந்து குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது காம்பேக்ட் ஏஐ. ஸோ இது என்ன காம்பேக்ட் ஏஐ அப்படின்னா இது வந்து CPU இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதில் வந்து ஏஐ மாதிரிகளை உருவாக்குறதுக்காக கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்தாமல் இந்த காம்பேக்ட் ஏஐ பயன்படுத்தி நம்ம வந்து ஏஐஸை உருவாக்கிக்கலாம். அதுக்காக IIT மெட்ராஸ் மற்றும் ஜீரோ லேப்ஸ் இவங்களால்
கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த காம்பேக்ட் ஏஐ அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஐஐடி மெட்ராஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக அந்த பாரத் மேப் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம். மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலைக்குழு. ஸோ யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க? குரியன் ஜோசப். அமைச்ச மாநிலம் தமிழ்நாடு. நேஷ்னல் ஹெரால்ட் பத்திரிகை 1938 ஜவஹர்லால் நேரு ஸ்டார்ட் பண்ணது. சிறந்த திருநங்கை விருது 2025 ரேவதி பொன்னி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தோட தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. அம்பேத்கர் தினம் நியூயார்க்கில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஆன்லைன் பெர்மனன்ட் லோக் அதாலத் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டம், அதோட நேம் வந்து பேட் எக்கோமோன். ஸோ இதை வந்து IIHS பெங்களூர் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஐகெமி அப்படிங்கிற கடல்சார் பயிற்சி இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடியது. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் நித்தி ஆயோக்கால இது ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் லிஸ்ட்டில் இந்தியா 4th பிளேஸில் இருக்கும். இந்தியாவோட முதல் AVGC XR நிறுவனம் ஸோ மகாராஷ்டிராவில் நிறுவப்பட இருக்குது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே நிறுவப்பட இருக்குன்னா மும்பையில். இந்தியாவோட மரமனிதன் யாருன்னா தரிப்பள்ளி ராமையா. நீல வகை தொழில்கள் அப்படின்னா குறைந்தபட்ச அபாயகரமான கழிவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். காம்பேக்ட் ஏஐ மேக் பண்ணது IIT மெட்ராஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.